குருவே சரணம். ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் நிறைய கோவில்கள் இருக்குது. ஆனால் வீட்டிலிருந்தே வழிபடும் முறை பல்வேறு விதமாக மாறி இருக்கும். அதில் எந்திரங்கள் மற்றும் மூலிகை, இப்போது குப்பை மேனி எடுத்துக்கலாம், அது ஒரு சில ராசிக்கு பயன்படுத்துகிறாங்க. அவங்க அதை வச்சுக்கிட்டாலே அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதுபோல் ஒரு ராசிக்கும் ஒரு சில எந்திரங்கள் மற்றும் மூலிகைகள் இருக்குது. அதை நம்ம வச்சுக்கிட்டாலே நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதை பூஜித்தாலே நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது நம்ம அடுத்தடுத்து மேலே போக ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு மேஷம், பாலசண்முக ஷடாக்ஷ எந்திரம், வைகுண்ட மூலிகை. ரிஷபம், ஸ்ரீ மகாலட்சுமி எந்திரம், அம்மான் மூலிகை. மிதுனம், ஸ்ரீ தன ஆக்கர்ஷ்ண எந்திரம், அற்ற இலை ஒட்டி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், நாட்டு மருந்து கடைக்கு போனால் கிடைக்கும். கடகம், ஸ்ரீ துர்கா எந்திரம், நத்தை சூரி. சிம்மம், ஸ்ரீ சிதம்பர சக்கரம், ஸ்ரீ விஷ்ணு மூலிகை. கன்னி, ஸ்ரீ சுதர்சன எந்திரம், துளசி. அடுத்து துலாம், ஸ்ரீ சூலினி எந்திரம், சென்னாயுருவி. விருச்சகம், நவகிரக வசிய எந்திரம், தலைக்காளி. தனுசு, ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி எந்திரம், ஆலம். மகரம், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி எந்திரம், காண்டீரம். கும்பம், ஸ்ரீ கணபதி எந்திரம், தகரை மூலிகை. மீனம், ஸ்ரீ குபேர தனாகர்ஷ்ண எந்திரம், குப்பை மேனி. இந்த எல்லா எந்திரத்தையும், அது உங்களுக்கு தேவைப்படுற வீட்டில் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கலாம். அவங்க ராசிகள் பல கொண்டு இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி இருக்கும் இல்லைங்களா? இல்லை ஒரு சில பேர் கம்பைண்டாக இருப்பாங்க. ஒரு சில பேர் ஒரே ராசியாக ரிப்பீட் ஆவாங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு நீங்கள் வழிபடுவதன் மூலமாகவோ, நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா அந்த ஆகம விதிகளை பின்பற்றணும். ஆனால் இதுமாரி இந்த குப்பைமேனி இலை, இல்லை நத்தை சூரி, இதெல்லாம் சென்னாயுருவி, இதெல்லாம் நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான முறை பின்பற்றி நீங்கள் விரதம் இருந்து அந்த மூலிகையை நீங்கள் கட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மூலிகையை நீங்கள் இப்போ கட் பண்ணும்போது அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கணும். விரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி நீங்கள் அப்புறம் தான் அதை பறித்து நீங்கள் உங்கள்கிட்ட வச்சுக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு வசியமாகும். இல்லைனா மூலிகை சாபம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அதற்கான விஷயங்களை நேர்த்தியாக ஃபாலோ பண்ணி நீங்கள் நீங்கள் வச்சுக்கிட்டு வசியப்படுத்தி நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்க பாருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.